விசாரணைக்கு வரும் வித்தியா கொலை வழக்கு. இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள ஜப்பானின் நிதியுதவி திட்டம். மகிந்தவின் அடிப்படை உரிமை மனு விசாரணை மார்ச் மாதம். ஐக்கிய அரபு ராச்சியம் செல்லவுள்ள ஜனாதிபதி. ஜப்பானுடனான கடன் மறுசீரமைப்பில் இறுதிக்கட்டத்தை எட்டியது இலங்கை. ஜப்பானுடனான கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இலங்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துடனான திருத்தப்பட்ட ஒப்பந்தத்துக்கு கடந்த திங்களன்று அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தது. இலங்கை அரசாங்கத்துக்கும் ஜப்பானிய அதிகாரிகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து உத்தியோகபூர்வ கடன் வழங்கும் தரப்புடன் அடுத்த கட்ட கலந்துரையாடல்கள் நிறைவடைந்துள்ளன. இதன் மூலம் முறையானதொரு உடன்படிக்கைக்கு வழிவகுத்துள்ளது. ஒப்பந்தங்களுக்கான சட்டபூர்வ அனுமதியை உறுதி செய்யும் வகையில் தேவையான ஆவணங்களுக்கு சட்டமா அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துக்கும் இலங்கை விமான நிலைய விமான சேவைகள் நிறுவனத்துக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்த மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை நிறைவு செய்வது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் சர்வதேசத்திடமிருந்து மேலும் நிதி ஆதரவை எளிதாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் விசாரணைக்கு வரும் வித்தியா கொலை வழக்கு. யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த சிவலோகநாதன் வித்தியா என்ற மாணவியின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் திகதி அறிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த சிவலோகநாதன் வித்தியா என்ற மாணவியின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த மரண தண்டனைக்கு எதிராக குற்றவாளிகள் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு இன்று பிரித்தி பத்மன் சூரசேன, ஜெகத்த சில்வா, சம்பத் அபேகோன் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர் ஆயம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சட்டமா அதிபரின் சார்பில் ஆயரான அரசு சட்டத்தரணி இந்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரிப்பதற்கு நாளொன்றை ஒதுக்குமாறு கோரிக்கை முன்வைத்தார். அதன்படி உரிய மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு மூவரடங்கிய நீதியரசர் குழாம் உத்தரவிட்டது. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் சிவலோகநாதன் வித்தியா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு பின்னர் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் 7 பேருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இவர்கள் 7 பேரும் இந்த மரண தண்டனை சட்டத்துக்கு முரணானது என தெரிவித்து இந்த தீர்ப்பை வலுவிழக்க செய்யுமாறு உத்தரவிடக் கோரி மேன்முறையீடு செய்துள்ளனர். மேலும் தங்களை இந்த குற்றச்சாட்டில் இருந்து விடுவித்து தாங்கள் நிரபராதி என தீர்ப்பளிக்குமாறும் குறித்த மேன்முறையீட்டில் சுட்டிக்காட்டியுள்ளனர். அடுத்த வாரம் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு செல்ல உள்ள ஜனாதிபதி அடுத்த வாரம் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்வார் என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெறும் 2025ஆம் ஆண்டுக்கான உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாட்டில் இலங்கை ஜனாதிபதியும் கலந்து கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மகிந்த ராஜபக்ஷவின் அடிப்படை உரிமை மனு விசாரணை மார்ச் 19ஆம் தேதி. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை குறைக்கும் தீர்மானத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை மார்ச் 19ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த மனு இன்று பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை 60 அதிகாரிகளாக குறைப்பதற்கு அண்மையில் அரசாங்கம் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சினையை ஓரிரு வாரங்களில் தீர்க்க முடியாது. நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறிய கடத்தொழிலை கட்டுப்படுத்துவதற்காக சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் இந்த பிரச்சினையை தீர்க்க முடியாது எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது நீண்ட காலமாக நிலவும் பிரச்சினையாகும். பல அரசாங்கங்கள் கலந்துரையாடிய பிரச்சினையுமாகும். இந்திய இலங்கை அரசாங்கங்களுக்கிடையே பல சந்தர்ப்பங்களில் இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. இதன்படி புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்னரும் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் இலங்கை கடற்படை சுற்றி வளைப்புகளையும் கைது நடவடிக்கைகளையும் அதிகரித்துள்ளது. அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் இந்தியாவுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. எவ்வாறாயினும் எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் இந்த பிரச்சினைக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என நினைக்கவில்லை. இலங்கையின் கடல் வளத்தையும் கடற்தொழிலாளர்களையும் பாதுகாப்பதே எமது பிரதான இலக்காகும். இதனை அடிப்படையாக கொண்டே பேச்சுவார்த்தைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரச சின்னங்களை பயன்படுத்தி மோசடி சம்பவங்கள். கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு விடுத்துள்ள எச்சரிக்கை. அரச நிறுவனங்களின் சின்னங்களை பயன்படுத்தி வேலைவாய்ப்பு காணப்படுவதாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை சமூக ஊடகங்களில் பரப்புவதன் மூலம் தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்கும் மோசடி இடம்பெறுவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுனுபொல தெரிவித்துள்ளார். பல அரசு நிறுவனங்களின் சின்னங்களை பயன்படுத்தி தொழில் வெற்றிடம் காணப்படுவதாக பல விளம்பரங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் மக்களை ஏமாற்றி அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் உள்ளிட்ட முக்கிய தரவுகளை சேகரிக்கும் மோசடி இடம்பெறுகின்றது. இதன்படி அடையாள அட்டை பிரதிகள், கடவுச்சீட்டு பிரதிகள் மற்றும் விமான பயணச்சீட்டுகளின் பிரதிகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இடம்பெறுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அவ்வாறான மோசடியாளர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறு இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுனுபொல தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் ஆயிரக்கணக்கான காணிகள் படையினர் வசம். துரைராசா ரவிகரன் குற்றச்சாட்டு. ஆயிரக்கணக்கான காணிகள் படையினர் வசமே உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது துரைராசா ரவிகரன் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் அனைத்து காணிகளும் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதும் இதுவரையில் ஆயிரக்கணக்கான காணிகள் விடுவிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏப்ரல் 21 மேற்கொள்ளப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகளை அரசாங்கம் உடனடியாக இனங்காண வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஃப்ரூப் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதலானது வெறுமனே அரசியல் ரீதியாக மாத்திரமின்றி சமூகங்களுக்கிடையிலும் பாரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் மஃப்ரூப் குறிப்பிட்டுள்ளார். தரம் உயர்த்தப்பட்டும் அடிப்படை வசதிகள் கூட பூர்த்தி செய்யப்படாத ஏறாவூர் வைத்தியசாலை. முகமட் சாலின் அலீம். ஏறாவூர் வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்ட போதிலும் அங்கு இதுவரையில் அடிப்படை வசதிகள் கூட பூர்த்தி செய்யப்படவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமட் சாலின் அலீம் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏறாவூர் வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்ட போதிலும் கிராமிய வைத்தியசாலைக்கான அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலைதான் அங்கு காணப்படுகின்றது. சீன அரசாங்கத்தின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட 3 மாடி கட்டடம் திறந்து 1 வருடம் பூர்த்தியான நிலையிலும் இன்னும் அதற்கான அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. அதை இயங்க வைப்பதற்கு 160 கிலோவாட் சக்தி கொண்ட ஒரு மின்புறப்பாக்கி தேவையாக உள்ளது.
மாகாண அமைச்சினால் அதற்கான கேள்வி விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தும் கூட அவர்கள் இன்னும் அந்த மின்பிறப்பாக்கியை விடுவிப்பதாக கூறி காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் கூடிய கவனம் எடுத்து அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தருமாறு சுகாதார அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்ததாகவும் முகமது சாலின் அலையும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிஐடியாக நடித்து பண மோசடியில் ஈடுபட்ட பெண்ணுக்கு விளக்கமறியல். குற்றப்புலனாய்வு துறையின் கணனி பிரிவைச் சேர்ந்த காவல் ஆய்வாளராக நடித்து பண மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது பிப்ரவரி 13 வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையில் இணைக்கப்பட்ட கணனி பிரிவைச் சேர்ந்த காவல் ஆய்வாளராக ஆள்மாறாட்டம் செய்து பல்வேறு நபர்களை மிரட்டி பண மோசடி செய்ததாக புகார்கள் வந்ததை அடுத்து குற்றப்புலனாய்வு துறையினரால் நேற்று குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் கொழும்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அதன்படி விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சந்தேக நபரை காவலில் வைக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். முன்வைக்கப்பட்ட உண்மையை கருத்தில் கொண்டு சந்தேக நபரை பிப்ரவரி 13 வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. வரலாற்று சாதனை படைத்த சுற்றுலாத்துறை. வரலாற்றில் முதல் முறையாக ஒரே மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்த மாதமாக ஜனவரி மாதம் பதிவாகியுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டு 2,52,761 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பு 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 2,38,924 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அதை தவிர 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2,08,253 பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது.